ஒரு புகழ்பெற்ற ஜென்துறவியோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சு ஒரு பிரபலமான பாடகர் அந்த ஜென்துறவியை பார்க்கறதுக்காக வேற ஒரு நாட்டுல இருந்து பயணம் பண்ணி வந்திருந்தாரு. அப்ப அந்த பாடகர் அந்த ஜென்துறவியோட ஆசிரமம் முன்னாடி வந்து நின்னு ஒரு சீடர் கிட்ட ஜென்துறவியை பார்க்கணும்னு கேக்குறாரு. அந்த சீடனும் அந்த துறவி கிட்ட போய் சொல்றாரு, துறவியும் வந்து பார்க்க சொல்றாரு. உடனே அந்த பாடகர் வந்த துறவி கிட்ட வந்து, ஐயா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் நல்லா பாட்டு பாடுவேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்க முன்னாடி பாட்டு பாடி என்னோட திறமையை காட்டணும்ன்றாரு. அதுக்கு அந்த ஜென்துறவியும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றாரு. இவரும் பாட்டு பாடுறதுக்காக உட்கார்றாரு. எல்லா சீடர்களும் அந்த பாட்டை கேட்கறதுக்காக ஆர்வம் பாடகர் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த பாடகர் அவரோட மொழியில பாட்டு பாடுறாரு. இங்க இருக்க சீடர்கள் யாருக்குமே அந்த பாட்டு புரியல. ஆனா அந்த ஜென்துறவி மட்டும் அந்த பாட்டை ரசிச்சு ரசிச்சு கேக்குறாரு. நடுவுல ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படிலாம் சொல்லும்போது சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த பாடகர் ஒரு வழியா பாட்டையும் பாடி முடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பாடகர் போனதுக்கு அப்புறம் சீடர்கள் எல்லாரும் அந்த குரு கிட்ட வந்து, ஐயா குருவே, உங்களுக்கு அவர் பாடின பாட்டோட மொழி புரிஞ்சுதா குருவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த குருவும் ரொம்ப அசால்ட்டா, எனக்கு அந்த மொழியெல்லாம் தெரியாதேன்றாரு. அதுக்கு அந்த சீடர்கள் ரொம்ப ஆச்சரியமா, அப்புறம் எப்படியா நீங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அந்த பாட்டை கேட்டீங்கன்னு கேக்குறாங்க. உடனே அந்த குரு சொல்றாரு, எனக்கு அந்த மொழி புரியாதனால தான் நான் அந்த பாட்டை ரசிச்சு கேட்டேன். இதுவே எனக்கு அந்த மொழி புரிஞ்சிருந்ததுன்னா பாட்டை ரசிக்காம பாட்டோட அர்த்தத்தை புரிஞ்சிருப்பேன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அந்த சீடர்களும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு போறாங்க.